கிறிஸ்துவுக்குள் பிரியமான கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து 3 பாடங்கள் சிறந்த எடுத்து நீங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறீங்க. ரொம்ப சிரமம் இருக்கும். ஏன்னா இதே போல 3 வகுப்புகள் என்ன உட்கார சொன்னா நீங்க நிச்சயமா என்ன பண்ண மாட்டீங்க, உட்கார மாட்டேன். ஆனா அதையும் நீங்க மேற்கொண்ட 4வது வகுப்புல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னா காலையில பிரதர்கிட்ட கேட்கும்போது பிரதர் எப்படி 4 பாடங்கள் இன்றைக்கு நீங்க முடிவு பண்ணியிருக்கிறீங்க, எப்படி அது சாத்தியம் அப்படி கேட்கும்போது பிரதர் சத்தியத்தை கேட்கிறத காட்டில வேற என்ன இருக்கு இந்த பூமியில, அப்படித்தான் பிரதருடைய பதில் அங்க இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம். அந்த வைராக்கியம் கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சத்தியத்துக்காக இவ்வளவு தூரம் சிரமம் எடுத்து நீங்க எல்லாருமே உட்கார்ந்து இருப்பது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கக்கூடிய விதத்துல அங்க இருக்குதான் பார்க்கிறோம். சோ இன்றைய தினத்துல சகோதரன் சொன்னவனமாக இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு கால தீர்க்க தரிசனத்தின் திறவுகோல்கள். கால தீர்க்க தரிசனத்தின் திறவுகோல்கள். சோ அதுல தான் 70 வார கணக்கு அது கூட நம்ம பார்க்கணும். சோ அதே சமயத்துல இதுல புரட்சாதி காலங்கள் கூட நம்ம பார்க்கணும். சோ இந்த 2 விஷயங்கள் முக்கியமா நம்ம பார்க்க போகிறோம். சோ ஆனா நமக்கு தெரியும் அன்பான சகோதர சகோதரிகளே, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாரும் என்ன பதில் சொல்வீங்க? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படி கேட்டா உங்களுடைய பதில்கள் என்னவாயிருக்கும்? தீர்க்கமா பின்னால நடக்க போற விஷயத்தை குறிச்சு முன்னமே சொல்வது. அதுதான் நம்ம படிச்சது. ஆனா இங்கு பேசப்படுகிற விஷயம் என்னன்னா கால தீர்க்க தரிசனத்தின் திறவுகோல்கள். அப்ப இதுல குறிப்பா நீங்க கவனிக்கணும் தலைப்பு காலம் பற்றினது, நாள் பற்றினது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ அது பற்றின விஷயங்கள் எப்படி நாம வேதத்துல நம்ம பார்க்கிறது. பாருங்க, நீங்க காலையில முதல் பாடம் குரோனாலஜி காலக்கணக்கு பார்த்திருப்பீங்க. 3வது பாடம் ஜூபிலில கூட என்ன இருக்குது, கணக்கு இருக்குது. சோ இதையெல்லாம் நீங்க கவனிச்சு படிக்கிறதற்கு என்ன தேவை அப்படின்னா கீஸ், திறவுகோல்கள் தேவை. வசனங்களை திறக்கிறதுக்கு திறவுகோல் இருக்கு இல்லைங்களா? அதே சமயத்துல காலம் பற்றின தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதுல காலங்களை பற்றி நீங்க சரியாக கண்டுபிடிக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை அல்லது கால அளவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? திறவுகோல்கள். திறவுகோல் இருந்தா தான் அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியும், உங்களால திறக்கவே இல்லைங்களா? சோ அது போல காலம் பற்றின அளவுகள் வரக்கூடிய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை சத்தியத்தின் ரீதியில புரிந்து கொள்வதற்கு, தேவன் வச்சிருக்கிற அந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கு நிச்சயமாக திறவுகோல்கள் அத்தியாவசியமாக இருக்கு. ஏன் சொன்னா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10வது வசனம். நல்ல வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, தேவன் அப்படித்தான் திட்டமிட்டு அந்தத்துல உள்ளது ஆதியில உள்ள காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். யோபு 24:1. யோபு 24:1. சர்வ வல்லவரும் காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? பாத்தீங்களா, சர்வ வல்லவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அப்போ அவரை பற்றின விஷயங்கள் அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன?
சோ நிச்சயமா அவர் குறித்திருக்கிற கால அளவுகளை அறிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமா இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் நமக்கு என்ன தேவை? அந்த திறவுகோல்கள். ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் சகோதர சகோதரிகள் கவனிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தீர்க்க தரிசனம் பற்றின விஷயங்கள் இல்லை. என்னன்னா தீர்க்க தரிசனம் பற்றின விஷயம் இல்லை. அந்த தீர்க்க தரிசனங்கள் படிக்கும் போது அவர் வச்சிருக்கிற சில கொள்கைகள், காலம் பற்றின விஷயத்துல எப்படி வச்சிருக்கிறார் தேவன் கொள்கைகள், அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். சோ அந்த கொள்கைகள் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க காலங்களை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிற தேவனுடைய காரியங்களை, கால அளவுகளை பகுத்து பார்ப்பதற்கு அது உதவியாக. சரி, இப்படி வேதத்துல காலங்களை கொண்ட தீர்க்க தரிசனங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க? காலங்கள் பற்றின தீர்க்க தரிசனங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்குதா? சரி, வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 14வது வசனம் மற்றும் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. எவ்வளவு சொல்லிருக்கு? 1000 சொல்லுங்க, எவ்வளவு? 1260 நாள். இப்ப இதுல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா காலம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த அளவுகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது தீர்க்க தரிசனம். அதுல என்ன இருக்குது? கால அளவு இருக்கு. சோ அதுல என்ன இருக்குன்னா அந்த காரியங்கள் அங்க உதாரணமாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயங்கள் கூட பார்க்கலாம். தானியேல்ல பேசுறார் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் நிறைய வசனங்கள் கோடிட்டு காண்பிக்கல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். தானியேல் 12 மற்றும் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். அன்றாட பழி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். பாத்தீங்களா? சோ இந்த தீர்க்க தரிசனத்துல கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1290 நாள். இது தீர்க்க தரிசனம் தான். ஆனா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? 1290 நாள் என்று அங்க காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு அளவு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுபோல இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். 2300 ராப்பகல். பாத்தீங்களா? சோ இதெல்லாம் என்னன்னா ஒரு கால அளவு அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உதாரணங்கள் தான் இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ இந்த கால அளவை எப்படி நீங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அது எதை பற்றினது, அது என்ன சொல்லுது, அது எந்த அளவுக்கு அந்த கால அளவு குறிப்பிடப்பட்டிருக்கின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்? 2300 ராப்பகல்னா எப்படி நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும்? 1290 நாள்னா அது என்ன? சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயங்களை, அந்த திறவுகோல்கள் நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா நிச்சயமாக நமக்கு அது பேருதவியாக. சரி, இப்போ அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த திறவுகோல்களை கண்டுபிடிப்பதற்கு 2 கால தீர்க்க தரிசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2 விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது சில திறவுகோல்கள் நமக்கு கிடைக்கும். அதுதான் பாடம். சோ அப்ப நீங்க நிச்சயமா இன்னைக்கு பிரதர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்ச விஷயங்கள் எப்படியெல்லாம் நீங்க பகுத்து பார்ப்பதற்கு இந்த திறவுகோல்கள் பேருதவியாக இருக்கும். அதே சமயத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கால அளவுகளை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த திறவுகோல்கள் அத்தியாவசியமாக தேவைப்படும். ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னா நிச்சயமா இது கண்டிப்பா அவசியமாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள், அதுல தான் ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். 70 வார தீர்க்க தரிசனம் எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். வசனம் வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 27 முடிய உள்ள வசனங்கள் தெளிவாக நீங்க வாசிக்கலாம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வரும் மட்டும் 7 வாரமும்
62 வாரமும் செல்லும். அவைகளில் ம். வீதிகளும் ம். அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ம். ஆனாலும் ம். இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ம். ஆனாலும் தமக்காக அல்ல, ம். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். ம். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். ம். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ம். அந்த வாரம் பாதி சென்ற போது ம். பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். ம். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இது 70 வாரங்கள் குறித்த தீர்க்க தரிசனம். அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா 7 வாரங்கள் அப்புறம் என்னதுங்க 62 வாரங்கள் அப்படி இருக்கும்போது மேசியா வருவது பற்றி பேசுகிறது. அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய அங்க வருகை, அதாவது முதலாவது மேசியா என்று சொல்லும் பொழுது அவருடைய பிறப்பு பற்றி இல்ல, அவருடைய பேப்டிசம் பற்றி பேசப்படுது. மேசியாவாக அவர் எப்ப இருக்கிறார்னா பேப்டிசம்ல. சோ அப்ப இதுவரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம். சரி, இதை பற்றி நம்ம படிக்கும் போது எப்படி இதனுடைய விஷயங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சோ இதுல இருந்து நமக்கு நாம் சில விஷயங்களை கண்டுபிடிக்கும் போதுதான் நாம் அதனுடைய காரியங்களை, அதனுடைய திறவுகோல்களை, அதனுடைய கொள்கைகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளை, சோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எருசலேமை எடுப்பித்து கட்டுகிறதுல ஆரம்பிச்சு மேசியா வருகிற வரைக்கும். சோ அப்படி என்று சொல்லும் பொழுது சில என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் எருசலேம் ஆலயத்தை கட்டுகிற ஒரு விஷயம் கூட இருக்குது இல்லைங்களா? சோ அதே சமயத்துல எருசலேம் மதில்கள், வீதிகள் கட்டுற விஷயம் கூட படிச்சிருக்கீங்களா வேதத்துல? எருசலேம் ஆலயம் கட்டுகிற விஷயம் இருக்குது, எடுத்து கட்டுறது. அதே சமயத்துல எருசலேம் வீதிகள் மற்றும் மதில்கள் கட்டுற விஷயங்கள் கூட. ஆனா இந்த விஷயத்துல எதை பற்றி பேசுறார் பாருங்க, எருசலேம் எடுப்பித்து கட்டப்படுகிற விஷயத்துல ஆரம்பிச்சு மேசியா வருகிற வரைக்கும். சோ 7 வாரம் பிளஸ் 62 வாரம், மொத்தம் எத்தனை வாரங்க? 69. சோ அதுல வாரம் பாதி சென்ற பொழுது என்ன பண்ணுவார்? மேசியா சங்கரிக்கப்படுவார், பலியையும் காணிக்கையையும் ஒழியப்படுவார். அது எந்த வாரம்? அது 69 முடிச்சு அது 70வது வாரம் பாதி சென்ற பொழுது மேசியா சங்கரிக்கப்படுற விஷயம். சோ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை வாரங்கள் உள்ளடக்கியதாக இருக்குதுன்னா 70 வாரங்கள் உள்ளடக்கியதாக இருக்கு. 67 வாரம் பிளஸ் 62 அடுத்து ஒரு வாரம். சரிங்களா? சோ இதுதான் 70 வாரங்கள் பற்றி நம்ம படிக்கிறோம். சோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எருசலேம் ஆலயம் கட்டக்கூடிய விஷயத்தை பத்தி படிக்கும் போது சில தகவல்கள் நம்ம படிக்கலாம். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 23வது வசனம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானே அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். பாருங்க, இது எதை பற்றின விஷயம் கோரேஸ் ராஜா சொன்னார் தெரியுங்களா? எருசலேம் ஆலயத்தை கட்டுவது பற்றி அவருடைய ராஜ்யத்துல கிமு 536ல அவரால் சட்டம் இயற்றப்பட்டுச்சு. யாரெல்லாம் போகணும் விடுதலையாகி அவங்க போய் என்ன பண்ணணும்? எருசலேமுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அங்க சொல்லிருக்காங்க. ஆனா இந்த விஷயங்கள் உடனே செயல்படுத்தப்பட்டுச்சானா? இல்ல.
அது கிடப்புல போடப்பட்டிருந்துச்சு. சோ இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பின்பு வந்த தரியு ராஜா அந்த விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் சாரி, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 முடியும். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விபரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவ ஆலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ இந்த இடத்துல கவனிச்சு படிக்கும் போது கோரேஸ் ராஜா கட்ட சொன்னது எதுன்னா தேவனுடைய ஆலயம். அது எப்போனா கோரேஸ் ராஜாவுடைய காலம் 1ஆம் வருஷத்துல. ஆனா அது அப்ப செயல்படுத்திட்டாங்கன்னா இல்ல. இப்போ அதுக்கப்புறம் வந்து தரியு ராஜா அவர் இப்படி வந்து தன்னுடைய காரியங்கள் தேடி பார்க்கும்போது அங்க கோரேஸ் ராஜா பேசின விஷயங்கள் அங்க சுருளங்க கிடைச்சிச்சு. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கு அப்புறம் தான் சில காலங்கள் கழிச்சு அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி எங்க முடிச்சாங்கன்னு பார்க்கிறோம். சோ அந்த விஷயங்கள் கூட நீங்க அது யார் மூலம் வந்து கட்டப்பட்டுச்சுன்னா அங்க ஐப்ராத்து குறுக்கே அதிகாரியா இருந்த தட்னாய் மற்றும் உடன் அதிகாரிகள் மூலம் கட்டப்பட்டுச்சுன்றத அங்க தெளிவா அங்க சொல்றாரு. சோ இப்ப நீங்க எஸ்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 15 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவுது என்று எழுதி அனுப்பினார். பாருங்க, தரியு ராஜா இந்த விஷயத்தை எப்படி வந்து கட்டளை கொடுத்திருந்தாருன்னா இது செய்வதற்கு அங்க ஒப்புதல் அங்க கொடுத்திருந்தாரு தான் பார்க்கிறோம். சோ இப்படி செய்யும் போது இவன் சொன்ன விஷயம் பிரகாரம் எப்ப நடந்துச்சுன்னா தரியு ராஜா அரசாளுகிற 6ஆம் வருடம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலேயே அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு தான் பார்க்கிறோம். சோ இந்த விஷயம் பார்க்கும்போது கோரேஸ் ராஜா சொன்ன விஷயத்தான் நிறைவேற்றின சட்டம் தான். ஆனா அவர் காலத்துல அது நடக்கல. அதற்கப்புறம் தரியு ராஜா காலம், அதுக்கப்புறம் அந்த காலத்துல 6ஆம் வருஷத்துல அங்க முடிவடைகிறது பத்தி பேசு. ஏன்னா தேவனுடைய ஆலயம், அதாவது எருசலேம் ஆலயம் கட்டுகிற விஷயத்தை பார்க்கணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல இந்த விஷயங்கள் தான் வச்சுட்டு இந்த தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்குதான்னு பார்த்தா இல்ல. எந்த விஷயம் அங்க பேசுறாருன்னா அர்த்தசஷ்ட ராஜா, அதாவது அந்த அர்த்தசஷ்ட ராஜாவின் காலத்துல 20ஆம் வருஷம் போயிட்டு இருக்கும் போது நெகேமியா கிட்ட அந்த நெகேமியா மூலம் கட்டுவதற்கு இந்த ஏற்பாடு ஆகிறது. சோ இந்த விஷயம் வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நெகேமியா 2:1. அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. 8 வரைக்கும் வாசிச்சிருங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெடுக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்தாலானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டி கொள்கிறேன் என்றேன்.
அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கும் அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்திற்கு காவலாயிறங்கிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இந்த சம்பவம் வந்து பார்க்கும் பொழுது நெகேமியா அவர் வந்து அர்த்தசஷ்டா ராஜா காலத்துல அவர் வந்து பானபாத்திரக்காரனா இருக்கும்போது அவரை எருசலேமிலிருந்து வந்த ஜனங்கள் சிலர் சந்திச்சப்போ அது கேட்டுட்டு அந்த அந்த எருசலேம் நகரம் இருக்கக்கூடிய சூழல், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்டுட்டு அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப துக்கப்பட்டிருக்கும் போதுதான் அவர் பானபாத்திரக்காரனா அர்த்தசாஸ்திர ராஜா கிட்ட இருக்கும்போது அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சோ அவர் வந்து நெகேமியாவுடைய விஷயங்கள் பார்க்கும்போது அவருடைய தேசம் அது, அவருடைய தேசம் என்று சொல்லும் பொழுது அவர் அப்படிப்பட்ட விஷயங்கள் போய் விண்ணப்பம் வைக்கும் போது அந்த அர்த்தசாஸ்திர ராஜா என்ன பண்றாரு, எவ்வளவு காலம் உங்களுக்கு வேணும்னு சொல்லும் போது அந்த சாங்ஷன் கூட அவர் கொடுக்கிறாரு. அதை கட்டுவதற்கான காரியங்களுக்கு கூட அவர் ஒப்புதல் கொடுக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த இடத்துல நம்ம கவனிச்சு படிக்கும் போது இது எந்த வருஷத்துல அப்படின்னா, இது அர்த்தசஷ்ட ராஜா கிமு 474 வரலாறு பேசுது. அதுல 20 வருஷங்கள் போயிருக்குது. அப்படின்னா என்னன்னா, அந்த காலப்பகுதி பார்க்கும்போது 20 வருஷம் அப்படின்னா கிமு 454 வருது. இதுல நம்ம என்ன பண்ணணுங்க, 20 வருஷங்கள் என்ன சொல்லும் பொழுது அதுல என்ன பண்ண வேண்டியிருக்குது, 474ல 20 கழிக்க வேண்டியிருக்கு கிமு என்று சொல்லும் பொழுது. சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 454வது வருஷம் தான் இந்த எருசலேம் ஆலயம் எருசலேம் வீதிகள் மற்றும் மதில்கள் கட்டுவதற்கான விஷயங்கள் அர்த்தசாஸ்திரா மூலம் ராஜா மூலம் நெகேமியாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட விஷயம். இப்போ நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கிறோம்னா, ஒரு தீர்க்க தரிசனம் பற்றி படிச்சிட்டு இருக்கிறோம், காலம் அடங்கிய தீர்க்க தரிசனம் படிக்கிறோம். இதுல தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 25, 27 எதை பற்றி பேசுதுன்னா, நிறைய பேர் தவற புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆலயம் கட்டுவதிலிருந்து, ஆனா ஆலயம் கட்டுவதிலிருந்து அங்க அது இல்லாம இது எருசலேம் ஆலயம் மதில்கள் கட்டுகிற விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறதுங்கிறத நாம சரியான விதத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காரியங்கள் உதவியாக இருக்குதான் நம்ம பார்க்கணும். சோ இப்போ இந்த இடத்துல நீங்க இந்த தீர்க்க தரிசனங்கள், அதாவது தானியேல் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இப்ப நம்ம படிக்கலாம், வசனம் வாசிக்கலாம். தானியேல் 9:25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். பாருங்க, வீதிகளும் அலங்கங்களும் கட்டுகிற விஷயம் தான் தானியேல் தீர்க்க தரிசனத்துல பேசுது இல்லைங்களா? சோ இந்த இடத்துல நம்ம கவனிச்சோம்னா, இப்போ அந்த காலங்கள் பார்க்கும் பொழுது எது வரைக்கும் எருசலேம் வீதிகள் அலங்கங்கள் கட்டுகிறதுல ஆரம்பிச்சு மேசியா வருகிற வரைக்கும். அவ மேசியா வருகிற வரைக்கும் என்று சொன்னால் அது எப்போ மேசியா எப்போ வர்றாருன்னா, அவர் 30வது வயதுல பேப்டிசத்துல தான் அவர் மேசியாவாக தன்னை ஒப்பு கொடுக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அங்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? சோ அது வரைக்கும் எத்தனை வாரங்கள்? இப்ப படிச்ச அந்த தீர்க்க தரிசனத்துல எத்தனை வாரங்கள்? 7 வாரங்கள் பிளஸ் 62 வாரங்கள். சரி, இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இது மொத்தம் வந்து எத்தனைனா நம்ம கண்டுபிடிக்கிறோம் 7 வாரத்துக்கு. சரி, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்?
நம்ம சிம்பிளா கணக்கு பார்க்கலாம். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 7 வாரத்திற்கு 49 நாட்கள். நீங்க தனியா கால்குலேஷன் எழுதி வச்சுக்கலாம். 7 வாரத்திற்கு எத்தனை நாட்கள்னா 49 நாட்கள். சரிங்களா? இப்போ 62 வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 62 இன்டு 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணா மல்டிபிள் பண்ணீங்கன்னா எத்தனை வாரம் வருது? 62 இன்டு 7 எத்தனை நாட்கள் வருது? 400. சரிங்களா? 49 நாட்கள். சோ 62 இன்டு 7 434 நாட்கள். சரிங்களா? மொத்தம் எத்தனை நாட்கள் வருது? மொத்தம் எத்தனை வருது? அப்போ 483 நாட்கள் வரும். எத்தனை? 69 வாரத்திற்கு. சோ அப்ப இந்த விஷயங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக இந்த விஷயங்கள் ஒரு நாள்னா நமக்கு என்ன கணக்கு? ஒரு நாள்னா 24 மணி நேரம். சரிங்களா? இப்போ கர்த்தர் இயேசுக்கு ஒரு நாள்னா எவ்வளவு கணக்கு? 1000 வருஷம். இப்போ தீர்க்க தரிசனத்துல நம்ம கவனிக்கும் போது 483 நாட்கள் வருது. தீர்க்க தரிசன நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் ஒரு நாள் என்பது எவ்வளவு காலம்? ஒரு நாள் என்பது எவ்வளவு? ஒரு வருஷம். எப்படி சொல்றீங்க? பாத்தீங்களா? சோ எசேக்கியேல் புஸ்தகத்துல தேவனுடைய புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 4:6. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் முறுக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்போ ஒரு நாள் என்பது தீர்க்க தரிசனத்துல என்னது? ஒரு வருடம். சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வசனம் வச்சுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய நாள் கணக்கு என்ன? ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை என்ற வசனங்கள் சுட்டிக்காட்டும். இன்னொரு வசனம் கூட ஆதாரமா படிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34. என்னாகமம் 14:34. வசனம் வாசிக்கலாம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். பாருங்க, 40 நாள் என்று சொல்லும் பொழுது அது எத்தனை வருடத்துக்கு சொல்றாரு? 40 வருடம். அப்ப இது ஒரு நாள் என்பது தீர்க்க தரிசனத்துல என்ன கணக்கு வருது? அப்போ தேவன் தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்று சொல்லும் பொழுது அப்போ தீர்க்க தரிசனத்துல என்ன வச்சிருக்கிறார்னா சில பிரின்சிபல்ஸ், சில கொள்கைகளை கையாளுகிறார். சரிங்களா? அப்போ மொத்த நாட்கள் நம்ம கண்டுபிடிச்சோம். 69 வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 483 நாட்கள். அப்ப தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அது எவ்வளவு காலம்? 483 வருடங்கள். சரிங்களா? இதுல எது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? சோ இந்த காலப்பகுதி என்பது சகோதர சகோதரிகள் கவனிங்க. எல்லாருமே கொஞ்சம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா 4 கிளாஸ் போயிட்டு போது ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஆனா கணக்கு பாடம் கூட ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி.
சரிங்களா? சரி, கணக்கு படத்துல என்ன இருக்குன்னா ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. சோ அப்ப நீங்க வேதத்துல வரக்கூடிய கால கணக்கை ஃபார்முலா இதுதான். ஒரு நாள் என்று வந்து சொன்னால் வசனம் சொல்லுது ஒரு வருடம். இப்போ இது எந்த விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? எருசலேம் வீதிகள் அலங்கங்கள் கட்டுகிற நாள்ல இருந்து ஆரம்பிச்சு மேசியா வருகிற வரைக்கும். அது எப்போ? அர்த்தசாஸ்திர ராஜா கிமுல என்னதுங்க? கிமு 454 வந்து சரிங்களா? அப்பதானே? சோ அப்ப இதுல இருந்து கவனிச்சு படிக்கும் போது இப்ப நீங்க 483 வருடங்கள் என்று சொன்னால் நீங்க இப்ப 483ல இத என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சா என்ன வருது? என்ன என்ன 29 வரும்? கிபி 29ல என்ன நடந்துச்சு? மேசியாவுடைய பேப்டிசம். அப்ப பாருங்க கரெக்ட்டா. அப்போ எருசலேம் ஆலயம் இல்ல, எருசலேம் வீதிகள் அலங்கங்கள் கட்ட ஆரம்பிச்சு அந்த தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்குது. அதுல காலங்கள் பற்றி வருது. 7 வாரம் கடந்து போகணும், பிளஸ் 62 வாரம் கடந்து போகணும். கடந்து போனா 69 வாரம். அது எங்க போய் முடியுதுன்னா கிபி 29. இது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பிரின்சிபல், எந்த கொள்கை பயன்படுத்திட்டோம்னா ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்று தேவன் அங்க தீர்க்க தரிசனங்கள்ல நமக்கு சொல்லி கொடுத்திருப்பதை கண்டுபிடிச்சதுனால 483 நாட்கள் வருது மொத்த கணக்கு. அதுல 454 லெஸ் பண்ணா கிபி 20. என்ன அருமையா தேவன் அங்க அந்த காலம் பற்றின விஷயங்களை அங்க வச்சிருக்கிறது நம்மளால. சோ இது மொத்த எத்தனை வாரம்? 69 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்ப தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 27ல மீதி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் வாரம் பாதி சென்ற பொழுது. இப்ப நான் நேரடியா வர வாரம் பாதினா வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள்ல பாதினா 3 நாள். இப்ப 3 நாள் தீர்க்க தரிசன நாள்னா வருஷம் எத்தனை? 3 வருடம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேப்டிசம் பண்ணி எந்த வருஷம் மேசியா சங்கரிக்கப்பட்டார்? இப்ப கிபி 29 AD-ல கர்த்தர் இயேசு மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 3 வருடம் ஆட் பண்ண எந்த வருஷம் வருது? இப்ப 3 வருட வாரத்தின் பாதி சென்ற பொழுது மேசியா என்ன ஆகணும்? சங்கரிக்கப்படணும். பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணணும் இல்லைங்களா? சோ அதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சோம். சோ 29 AD-ல இருந்து 3 வருஷம் சேர்த்தீங்கன்னா எந்த வருஷம் வருது? கிபி 33. கிபி இந்த 3 வருஷம் சேர்த்தீங்கன்னா 32 வரும். இப்ப அரை வருஷங்கிறது எங்க இருக்குது? 33ல. அப்ப கிபி 33ல வெள்ளிக்கிழமை என்ன ஆயிட்டாரு? இயேசு கிறிஸ்து மரிச்சாச்சு கல்வாரி சிலுவை. சரிங்களா? அப்போ அந்த 70வது வாரம் எங்க போய் முடிஞ்சுச்சுன்னா மீதி 3 நாட்கள் எங்க போச்சு? கிபி 36. என்ன? கொர்நேலியு வீட்டுக்கு பரம அழைப்பு புரட்சாதிகருக்கு கடந்து போன வருஷம் கிபி 36. சோ 70 வாரம் தீர்க்க தரிசனங்கள் பார்க்கும்போது அங்க எங்க போகுதுன்னா புரட்சாதி காலம். புரட்சாதி காலம் சொல்ல புரட்சாதி கொர்நேலியு வீட்டுக்கு கடந்து போகிற விஷயம் கிபி 36ல 70வது வாரம் அங்க நிறைவடைகிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம பாடம் என்னன்னா தீர்க்க தரிசனம். பாடம் என்ன? தீர்க்க தரிசனத்தின் திறவுகோல்கள். இப்ப திறவுகோல்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை, சில கொள்கைகள் அங்க தேவன் வச்சிருக்கிறார். அந்த கொள்கைகள் என்னன்னா அதுதான் முதலாவது தீர்க்க தரிசனத்துல திறவுகோல் என்பது ஃபர்ஸ்ட் என்னன்னா
சில பிரின்சிபல்ஸ், சில கொள்கைகள் இருக்கு. அது நாம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் திறவுகோல். எந்த காலம் நீங்க எடுத்தாலும் அதுல நீங்க கண்டுபிடிக்கிற விஷயம் என்னன்னா, தேவன் வச்சிருக்கிற சில கொள்கைகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, ரெண்டாவது விஷயம் என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு நாள் என்பது தீர்க்க தரிசனத்துல என்னது? ஒரு வருஷம். இந்த ஃபார்முலா வேதாகமத்துல எந்த இடத்துல கணக்கு வந்தாலும் நாம மறந்துடவே. இதுதான் இந்த திறவுகோல்கள்ல நாம இந்த ரெண்டு விஷயங்களை இப்ப நம்ம சப்போ இந்த விஷயங்கள் கூட நீங்க மறந்துடக்கூடாது. சில வசனங்கள் வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள், இதுதான் இந்த வசனங்கள் படிச்சோம். சோ அந்த விஷயங்கள் கூட நம்ம இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம். வாரம் பாதி சென்ற பொழுது சோ அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கிபி 33ல அந்த விஷயங்கள் அங்க நடந்துச்சு தான் பார்க்கிறோம். இப்போ வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பான். பாருங்க இந்த விஷயம் கூட அதான் பேசுது. சோ நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, கிபி 33ல நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிய பலி அங்க நிறைவேற்றப்படுவதன் மூலம் எல்லா பலிகளும் முடிவுக்கு வந்துச்சு. பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், மற்ற எந்த பலியா இருக்கட்டும், நிழல்ல நடந்த விஷயங்கள், ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்கிற அனைத்து பலிகளும் அது நிழல். ஆனால் நிச்சயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிய பலி நடந்த பிற்பாடு அதுக்கு என்னாச்சு? முடிவு தான். சரி, இப்போ இந்த காரியங்களை கூட நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. சோ கர்த்தர் இயேசு தன் இறுதி நாட்கள்ல அவர் பேசின விஷயங்கள் பத்தி தான் பேசுது. அந்த நீங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிங்க. தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். பாருங்க இந்த வசன பகுதி NIV-ல வந்து ஒரு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆனா KJV-ல வந்து சரியா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனுடைய விஷயங்கள் நான் படிக்கிறேன். KJV-ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வருதுன்னா, அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குதல் வந்து இறங்கும். சோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் தீர் மட்டும் அதை பாழாக்குவார் என்றார். சோ இது எதை பற்றினா தவறான புரிதல் இருக்குது. சோ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது இது இஸ்ரேல் பற்றின அழிவு பற்றி பேசுது. சோ அதுதான் கர்த்தர் இயேசு தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறாரு. அவர் கடைசி நாட்கள்ல பேசும்போது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று கர்த்தர் இயேசு அங்க பேசின விஷயம். இஸ்ரேல் தேசம் பாழாகும். இந்த விஷயத்தை தான் கர்த்தர் இயேசு அங்க பேசியிருக்கிறாங்க. சோ இப்போ காரணம் என்னன்னா, இஸ்ரேல் தேசம் பாழாக்குவதற்கு என்ன காரணம்? சோ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு அதுல பதில் கிடைக்கும் தான் நமக்கு தெரியும். சோ 62 வாரம் 7 வாரம் பிளஸ் 62 வாரம் முடிஞ்ச பிற்பாடு சோ இந்த நேசியர் சங்காரம் நடக்கும். அதுக்கப்புறம் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவில் ஜல பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் அங்க தீர்க்க தரிசனமா அங்க பேசுறத பார்க்கணும். சோ இது என்னன்னா,
வேற ஒண்ணும் இல்ல, இஸ்ரேல் தேசம் தீத்து ராயன் மூலம் ரோமர் படையினரால் அங்க சுட்டு அழிக்கிறத பற்றி அங்க பேசப்பட்டது. சோ இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்க அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது எதனாலனா அவங்க மீது அவங்க தேவனுடைய காரியங்களுக்கு எதிராக விரோதமாக பாவம் செய்கிற பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் அங்க வந்துச்சு தான் பார்க்கணும். சோ இந்த காரியங்கள் கூட நீங்க கண்டுபிடிக்கிறோம். எரேமியா 16 அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். நான் சுருக்கமா சொல்லிருக்கேன். எரேமியா 16:18 வசனம் வாசிக்கலாம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. பாருங்க, அவங்களுடைய அக்கிரமங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்ல, மறைவாய் இருக்கல. சோ அப்படின்னா அவங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை, இப்படிப்பட்ட அந்த அழிக்கிற விஷயங்கள் அங்க நிறைவேறுகிற விஷயங்கள் அங்க வருதுதான் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது எத்தனை பங்கு வருதுன்னா இரட்டத்தனையாக அங்க அவங்க அக்கிரமத்துக்கு தக்கதாக அங்க இரட்டத்தனையா என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன்ற விஷயங்கள் அங்க சொல்றாங்க. சோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இந்த 70 வார தீர்க்க தரிசன கணக்குல பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சோம் சில திறவுகோல்கள். ஒன்று, தேவனுடைய காலம் பற்றின தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்குது, சில கொள்கைகள் வச்சிருக்கிறது. அது நம்ம ஃபர்ஸ்ட் திறவுகோல். இது நீங்க மறந்தாலும் மறக்கலனாலும் இது நீங்க எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அங்க வச்சிருக்கிற விஷயம். இரண்டாவது திறவுகோல் என்னன்னா, தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நாள் என்று வந்தால் அதை நம்ம எப்படி கணக்கெடுத்துக்கணும், ஒரு வருஷம். சோ இதுதான் இரண்டாவது திறவுகோல். சோ இந்த விஷயங்கள் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம். இப்ப இரண்டாவது விஷயங்கள் என்ன பார்க்க போறோம்னா, புறஜாதியாரின் காலம். நம்ம பார்க்க புறஜாதியாரின் காலம். வசன வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 24வது வசனம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். பாருங்க, எருசலேம் வந்து கர்த்தர் இயேசு பேசிட்டார் இல்லைங்களா, உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். எதனால அப்படி வந்துச்சு, அவங்க செய்த அக்கிரமங்கள் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் அவங்களுக்கு தண்டனை அங்க வர்றத பார்க்கணும். அதே சமயத்துல எப்படின்னா இரட்டத்தனையான்ற விஷயம் அங்க தண்டனை அங்க வருகிற விஷயம் கூட பேசுறாங்க. அடுத்து இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு பேசுறாங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சரி, இந்த விஷயங்கள் கூட பார்க்கும்போது நீங்க அதனுடைய விஷயங்கள் எவ்வளவு காலங்கள், புறஜாதியாரின் காலங்கள் என்று சொல்லும் பொழுது இப்ப நமக்கு அதுல அநேக விஷயங்கள் இருக்கு, அநேக கால பகுதி உள்ளடக்கிது இருக்குது. வசன வாசிக்கலாம். மத்தேயு 23 அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். பாருங்க, இப்ப நீங்க ஒரு விஷயம், புறஜாதியாரின் காலங்கள் தீர்க்க தரிசனத்துல காலம் எதை குறிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்தினுடைய அளவு அல்லது நாட்கள் எவை என்று நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம இங்க நிச்சயமா என்ன சொல்றோம்னா, காலங்கள் என்ற வார்த்தை எங்க வருது. அதுல நீங்க கிரேக்க வார்த்தை வந்து பார்க்கும் பொழுது ரோஸ் என்ற வார்த்தை அங்க வருது. அது ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல 2.40. சோ இந்த எண்ணிக்கையில இந்த எண்ணை பார்க்கும்போது அதனுடைய மொழி பெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்ற காலம்
என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டது. ஏற்ற காலம். ஏற்ற காலம் என்று சொல்லும் பொழுது இதுல என்னன்னா அது புறச்சாதியாருடைய காலங்கள் என்ன, ஒரு துவக்கம் இருக்கணும், அதே சமயத்துல ஒரு முடிவு கூட இருக்கணும். சோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது அது இஸ்ரேல்ல அது ஸ்தாபிச்ச விஷயங்கள் ஆரம்பிச்சு நிழல்ல அது முடியும் ஒரு காலப்பகுதியில. சோ இப்ப இந்த புறச்சாதியாரின் காலம் ஒரு ஆரம்பம் இருக்கணும், அதே சமயத்துல ஒரு முடிவு கூட. எப்ப புறச்சாதியாரின் காலம் இஸ்ரேல் ஜனத்தின் மீது எப்போ ஆரம்பிச்சு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா வேதத்துல? இஸ்ரேல் ராஜா என்ன சொல்ல போனா யூதாவுடைய ராஜா சிதேக்கியா காலத்துல ஆரம்பிக்குது இல்லைங்களா? சோ அந்த விஷயத்தை கூட நீங்க வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 23ல இருந்து வாசிக்கலாம். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் அல்லது ஆளுகை என்பது ஒரு நிழலாக சாலமோனுடைய ராஜாவாக இருக்கிறது பற்றி பேசும்போது அங்க சுட்டி காண்பிக்கப்பட்டிருந்துச்சு. அதே சமயத்துல எசேக்கியேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27 முடிய வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27 முடிய. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியை என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல முடிவு காலம் பற்றி அந்த விஷயங்கள் வரும்போது கடைசி ராஜா சிதேக்கியா காலத்துல தான் இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அது எது வரைக்கும் போகுதுன்னா அங்க உரிமைக்காரனானவர் வருகிற வரைக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு புரட்சாதியாருடைய காலங்கள் எருசலேமை என்ன பண்ணணும், மிதிக்கணும். அப்ப அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, அதே சமயத்துல ஒரு முடிவு கூட அங்க இருக்குதான் பார்க்கணும். சோ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது கேள்வி என்னன்னா, இப்போ இது எதுல இருந்து எவ்வளவு காலங்கள் அங்க மிதிக்கப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது அது நிச்சயமா நம்ம 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36:16. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் 2 நாளாகமம் 36:16. பாருங்க, தேவன் வந்து இப்படிப்பட்ட அந்த ஜனத்தின் மீது ஒரு தண்டனை அங்க இறுதியாக அங்க சொல்லுகிற விஷயங்கள் தான் அந்த தீர்க்கதரிசனம், அந்த வசனங்கள் நம்ம வாசிச்சோம். இப்ப நம்ம படிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18, 21, 24, 28 வசனங்கள் வாசிக்கலாம். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களை நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி 21, 24 நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து 28
நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களை நிமித்தம் உங்களை ஏலத்தனையாய் தண்டிப்பேன். எத்தனை முறை சொல்லிட்டாரு? ஏலத்தனையார், ஏலத்தனையார். என்ன பண்ணிருக்கிறார் அங்க சொல்லிருக்கிறப்பா. ஏலத்தனையாக தண்டிப்பேன்னு லேவியராகமத்துல அங்க கட்டளையாகவே கொடுத்திருந்தா, இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ பாவம் செய்கிறப்போ அவங்களுக்கு தண்டனை ஏலத்தனையாக தண்டிப்பேன்ற விஷயத்தை அங்க தேவன் எழுதி வச்சிருக்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த தண்டனை காலம் இந்த இஸ்ரேல் ஜனத்தின் மீது புறஜாதிகள் காலங்கள் என்று சொல்லும் பொழுது இது எருசலேமை மிதிக்கிறதற்காக அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இப்போ அதுல என்ன தண்டனைனா ஏலத்தனையாய் நான் தண்டிப்பேன்னு சொல்லும் போது இதை கொஞ்சம் நம்ம கவனிச்சு படிச்சோம்னா, இந்த ஏலத்தனை என்ற விஷயம் பார்க்கும்போது அது எந்த ஒரு விஷயத்திலிருந்து வருதுன்னா, பாமா என்ற எபிரேய பதத்திலிருந்து வருது. அது என்னன்னு பார்க்கும்போது ஒரு அடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, அல்லது மடங்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, அல்லது காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏலத்தனையார் என்ற விஷயம் 7 மடங்கு அல்லது 7 காலம் இப்படி அங்க குறிப்பிடப்படும். 7 காலம். கர்த்தர் இயேசு கூட இந்த விஷயங்கள் வந்து பேசும்போது நம்ம கவனிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 24:24. லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். கர்த்தர் இயேசு கூட புறஜாதியாரின் காலம் என்ன சொல்றாங்க? புறஜாதியாரின் காலம் என்று குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு கணக்கு இருக்குது. இது கால தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் ஒரு மாதம் என்று சொல்லும் பொழுது 30 நாட்கள். ஒரு மாதம் என்று சொல்லும் போது 30 நாட்கள். ஒரு வருடம் என்று சொன்னா எவ்வளவு? 30 × 12 எவ்வளவு? 360 நாட்கள். நம்ம ஒரு வருடம் சொன்னா எத்தனை வருஷம்? எத்தனை நாள்? நம்முடைய கணக்கு பிரகாரம் 365 நாட்கள் வரும். சரிங்களா? ஆனா தீர்க்க தரிசனத்துல ஒரு மாதம் என்பது 30 நாட்கள். அப்போ ஒரு வருடம் என்பது 360 நாட்கள். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? வசனங்கள் இருக்கு. நான் சொல்றேன், இதுக்கு என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் அப்புறம் காலங்கள் சொல்லும் பொழுது நம்ம என்ன வைக்கலாம்? ஒன்றுக்கு மேற்பட்டது 2. அது என்னது? காலங்கள் அப்புறம் அரை காலம். சரிங்களா? சோ இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது எத்தனை வருது? 3½ காலம். இல்லைங்களா? இதெல்லாம் பாருங்க ஒரு கணக்கு. நீங்க மறந்துட கூடாது. சோ 3½ காலங்கள். சரி, இப்படி பார்க்கும்போது இந்த 3½ காலங்கள்ல இன்னொரு வசனத்துல இதே வசனத்தை அங்க பேசுறார். வெளிப்படுத்துதல்ல இன்னொரு வசனத்துல எப்படி பேசுறார் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதெல்லாம் காலம் உள்ளடக்கிய தீர்க்க தரிசன வசனம். வசன வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12:6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. பாருங்க, அதே வசனம் தான்
ஸ்திரீயானவர் வனாந்தரத்திற்கு ஓடி போனார். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் பேசுகிறார். அங்க இங்க ஸ்திரீயானவர் வனாந்தரத்திற்கு ஓடி போனார். எவ்வளவு நாள்? 1260 நாள். சரிங்களா? சோ இங்க நாள் கணக்குல சொல்றார். இப்ப நாள் கணக்குல சொல்லும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது இப்ப 3.5 காலங்கள் ஈக்குவல் என்னது? 1260 நாட்கள். சரிங்களா? அதத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு காலம், 2 காலங்கள், அரை காலம். அதே வசனம் சொல்லுது. அதே வசனத்துல இன்னொரு வசனத்துல சொல்றாரு 1260 நாள். அப்ப 3.5 காலங்கள் என்பது இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க? வசனத்தின் பிரகாரம் 1260 நாட்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இப்படி பார்க்கும்போது இன்னொரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 13:5. இன்னொரு கணக்கு பேசுறாங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எத்தனை மாதம்? 42 மாதங்கள். சரிங்களா? இப்ப 42 மாதங்கள் இன்டு 30 போடுங்க. ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் சொன்னோம்? எத்தனை நாட்கள் சொன்னோம்? 30. 42 இன்டு 30 போட்டா எவ்வளவு வரும்? 1260 வருது. அப்போ இந்த 42 மாதங்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் அடங்கி இருக்குது? 1260 நாட்கள். இப்ப 1260 நாட்கள் என்று சொன்னாங்க. 40ஆல 42ஆல டிவைட் பண்ணா மாதத்துக்கு எவ்வளவு? 30 நாட்கள். கரெக்ட்டுங்களா? சரி. இப்ப 30 நாட்கள் என்று சொல்லும் பொழுது வருஷம் என்று சொன்னா எவ்வளவு நாள்? வருஷம் என்று சொல்லும்போது எத்தனை மாதங்கள் வருது? 30 12 எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 12. அப்ப ஒரு வருடம்னு சொன்னா எத்தனை நாட்கள் வருது? 360 நாட்கள். இப்ப நான் சொன்னது எல்லாமே தீர்க்க தரிசனத்துல இருக்கக்கூடிய கணக்குல வச்சிருக்கிற காரியம். சரிங்களா? சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு காலம் அப்படின்னா எவ்வளவு? ஒரு வருஷம். அதுதான் 2 சொல்லும் போது அதனுடைய காலம் சொல்லும் பொழுது 2 காலம். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கணக்குல இருந்து நம்ம பார்க்கிறோம் செய்த விஷயம். இப்போ எவ்வளவு தண்டிப்பேன்னு சொன்னாரு? ஏழத்தனைன்னு சொன்னா அது என்ன சொன்ன? தனை என்று சொல்லும்போது 7 காலம். கரெக்டுங்களா? ஏழத்தனை 7 மடங்கு அல்லது காலம். சோ இதுதான் நம்ம பயன்படுத்திட்ட விஷயம். இப்போ எத்தனை மடங்கு தண்டிப்பேன்னு சொன்னாரு? 7 காலம். என்னது? ரோஜாரியா யாருக்கு? இஸ்ரேல் தேசத்துக்கு. அப்போ ஒரு காலம் என்று சொல்லும்போது எவ்வளோ? 360 நாட்கள். கரெக்டுங்களா? ஒரு காலம் சொன்னா எவ்வளோ? 360 நாட்கள். இப்போ 7 காலம் என்று சொன்னாக்க எவ்வளோ? 7 இன்ச்சு 360 போட்டா எவ்வளவு வருஷம்? எவ்வளவு நாட்கள் வருது? சொல்லுங்க பண்ணலாம். 7 இன்ச்சு 360 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 2520 வருதுங்களா? சோ இதுதான் வந்து தண்டனை. 7 தனையாய் தண்டிப்பேன்ற விஷயத்துக்கு நம்ம ஒரு கால்குலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 2520 தான் பார்ப்போம். சோ அப்போ ரட்சாதியார்களுடைய அந்த எருசலேம் மீது மிதிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய காலமானது 2520 நாட்கள் என்று சொன்னால் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்
என்னதுங்க? வருஷம். சரிங்களா? இப்ப எங்கிருந்து இந்த இஸ்ரேல் ஜனத்தின் மீது இந்த தண்டனை ஆரம்பிச்சுச்சு? அங்கிருந்து 2520 வருடங்கள் அங்க என்ன வரணும்? அந்த புறஜாதியருடைய காலங்கள், அந்த இஸ்ரேல் ஜனத்தின் மீது அந்த ஆளுகை இருக்கு. எப்போ சிதேக்கியா ராஜா அவர் நிராகரிக்கப்பட்டப்போ அங்க யார் தான் வந்ததுல புறஜாதி ராஜா? நேபுகாத் நேச்சர். அந்த வருஷம் எப்போ? கிமு இங்கிருந்து ஒவ்வொரு வருஷமா போட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? எங்க போவோம்? 2520 என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? கழிச்சாக்க எவ்வளவு வருது? 1914. என்னதுங்க? இப்போ புரட்சாரியாருடைய காலம் எங்க முடிவுக்கு வந்துச்சுங்க? 1914. இந்த உலக வரலாற்றுல கிபி 1914ல என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். அப்போ முதல் உலக போர் இந்த பூமியில வந்துச்சு தான் பார்க்கிறோம். அப்போ வந்தப்ப என்னாச்சுங்க? புரட்சாதியாருடைய காலம் முடிவுக்கு வந்துச்சு. அப்படின்னா என்ன? ராஜாக்கள் காலம் அங்க முடிவுக்கு வந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நேபுகாத் நேச்சருடைய காலங்கள் அந்த வருஷம் உங்களுக்கு தெரியும். மேதோ பெர்சியனுடைய சாம்ராஜ்யம் அதனுடைய வருஷங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம் அதனுடைய காலங்கள் தெரியும். அடுத்து ரோம சாம்ராஜ்யம் அதனுடைய காலங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் அது உங்களுக்கு தெரியும். சரி, இப்படியே அங்க நடந்து அந்த இஸ்ரேல் மீது அந்த ஆளுகை பிரஜாதியாருடைய காலங்கள் அங்க கடந்து போச்சுதான் பார்க்கணும். அது ஒட்டுமொத்தமா எங்க முடிவுக்கு வந்துச்சுன்னா 1914ல அந்த முடிவுக்கு வருது. இந்த விஷயம் இப்படியெல்லாம் இப்ப நான் சொன்னது எனக்கு புரிஞ்ச விதத்துல போர்டுல எழுதி போட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க. ஆனா எங்க சுத்தி எங்க வந்து எங்க போய் என்ன ஆகுது? முடியுது இந்த புரட்சாதியாருடைய காலத்துல முடியுதுதான் பார்க்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஏறத்தனையான தண்டனை இந்த எருசலேம் மீது புரட்சாதியாருடைய காலங்கள் அங்க மிதிக்கப்படும் எருசலேம் நகரம் சொல்லும் போது அங்க நாங்க பார்க்கிறோம் தீர்க்க தரிசன கணக்கு பிரகாரம் அங்க இந்த வருஷத்துல அங்க முடியுதுதான் பார்க்கிறோம். இப்ப இந்த விஷயங்கள் தீர்க்க தரிசனம் தான் காலங்கள் அடங்கியிருக்குது. ஆனா இதுல நம்ம கண்டுபிடிச்சது என்ன? அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். நீங்க இப்ப நாம் நடத்தின விதம் புரியாம இருக்கலாம், ஆனா நடத்தின தீர்க்க தரிசனம் புரியாம இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம நடத்தி முடிச்ச 2 காலங்கள் பற்றின தீர்க்க தரிசனத்துல சில விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது மறக்காது. அதுதான் இன்றைக்கு நமக்கு பாடத்துக்கு தேவை. புரியுதுங்களா? சோ தீர்க்க தரிசனங்கள் நீங்க நோட்ஸ் வாங்கி போய் நீங்க உட்கார்ந்து நீங்க பொறுமையா படிங்க, அது புரிஞ்சிடும். ஆனா அதுல இருந்து கண்டுபிடிச்ச பாருங்க சில விஷயம், அது மறக்காது. அதுதான் இப்ப நமக்கு தேவையான விஷயம். அது என்ன விஷயம்னா நாம கண்டுபிடிச்ச காலம் பற்றின தீர்க்க தரிசனத்தின் திறவுகோல்கள். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிச்சா அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திறவுகோல் என்னது? தீர்க்க தரிசனம். கால தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்குது? கொள்கைகள் இருக்கு. காலம் பற்றின கொள்கை இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் திறவுகோல். சரிங்களா? தமிழ் வந்து சரிங்களா? இரண்டாவது விஷயம், தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருடம். இது இரண்டாவது. வேதத்துல நீங்க ஒரு நாள் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் நீங்க எப்படி கணக்கிடணும்? ஒரு வருஷம். சரிங்களா? சோ இந்த விஷயம். இப்ப மூன்றாவது திறவுகோல் என்னது?
ஒரு மாதம் தீர்க்க தரிசனத்துல ஒரு மாதம் என்று சொன்னால் எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். நம்ம ஊர்ல ஒரு மாதம் சொன்னா 30 நாள் வரும், 31 வரும். ஆனா தீர்க்க தரிசனத்துல ஒரு மாதம் என்பது எதுக்கு? 30 நாள். சரி, அப்போ நாலாவது திறவுகோல் என்ன? தீர்க்க தரிசனத்துல ஒரு வருடம் என்று சொன்னால் 365 நாள். ஷார்ப்பா கவனிச்சிருக்கீங்க. 360 நாட்கள். அடுத்த 5வது திறவுகோல். காலம். தீர்க்க தரிசனத்துல காலம் என்று சொன்னால் எவ்வளவு? ஒரு வருடம். பாத்தீங்களா, நான் பாடம் நடத்துனது புரியாம இருக்கலாம், ஆனா பாடத்துல கண்டுபிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஆகல? மறக்கல. சோ இதுதான் இன்னைக்கு பாடம். சரிங்களா? தீர்க்க தரிசனத்தின் திறவுகோல்கள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இது நம்ம பார்க்கிற காலம் என்று சொல்லும் பொழுது அது எப்படி சொல்லணும்னா 300 இந்த வார்த்தை 360 தீர்க்க தரிசன நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஒரு தீர்க்க தரிசன வருடம் கூட சொல்லலாம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப காலம்னு சொல்லிட்டா 360 நாள் வருது இல்லைங்களா? இல்லைங்களா? அப்ப இதை எப்படி சொல்லணும்? காலம்னு சொன்னா 360 வருடங்கள். இதுதான் 5வது. ஒரு நாள்னா தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் ஒரு வருஷம். ஆனா 360 நாட்கள் வருது காலம் என்று சொல்லப்படுது. அப்படியே அது வருடங்களாக நீங்க என்ன பண்ணிக்கணும்? அதனால தான் 2000 ஏறத்தனையாய் சொல்லும்போது 7 காலங்கள். அதுல 360 நாட்கள் இன்டு 7 போட்டா 2520 வருடங்கள் ஆயிடுச்சு. சோ அதுதான் அந்த விஷயங்கள். இந்த 5 திறவுகோல்கள் நீங்க எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? காலங்கள் பற்றின விஷயத்துல அது கர்த்தர். இது தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நாட்கள், வருடம், மாதம். அதற்கு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப தேவனுக்கு ஒரு நாள் என்பது வேற, கர்த்தர் இயேசுவுக்கு வேற. ஆனா தீர்க்க தரிசனத்துல வரக்கூடிய நாட்களுக்கு, மாதங்களுக்கு, வருஷத்துக்கு புரிஞ்சுட்டீங்களா? பாடம் படிக்கும் போது இதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம். கால தீர்க்க தரிசனத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த 5 திறவுகோல்கள் அங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்கள் மத்தியில தேவன் கொண்டு வந்தார் இந்த விஷயங்கள். அதனால இந்த ஒரு விஷயங்களை நீங்க மறக்க வேண்டாம். பாடத்தை நீங்க திரும்பி படிச்சு பாருங்க. ஏன்னா நான் சம்பவங்கள் சொல்லும் போது நிறைய அந்த தீர்க்க தரிசனங்கள் அங்க என்ன பண்ண முடியலன்னா உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு சில விஷயங்கள் அங்க பண்ண முடியல. ஆனாலும் அந்த விஷயங்கள் மேல புரிய வைப்பதற்கு, இந்த காரியங்கள் கண்டுபிடிப்பதற்கு அது உங்களுக்கு பேருதவியாக தான் இருந்திருக்கும். நிச்சயமா நான் நம்புறேன். சோ இந்த திறவுகோல்கள் வச்சுட்டா நீங்க வேதத்துல காலங்கள் வரக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சியே சோ லிட்டரலா எடுத்துட்டீங்கன்னா தேவன் சொல்ற விஷயம் அங்க புரிஞ்சுக்க முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபையார் உங்களுக்கு கூட நன்றிகளையும் வாழ்த்துக்களை நான் மீண்டும் ஒரு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம்.